வணக்கம், வெல்கம் டு அமெரிக்கம் டாக்கீஸ். இன்னைக்கு நம்ம ஆரியன் படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம். வாங்க. இந்த படத்தோட ரிலீஸ்க்கு முன்னாடி நடந்த ப்ரொமோஷன்ஸ் எல்லாத்துலயுமே இந்த படத்தோட ஹீரோ விஷ்ணு விஷால் அவர்கள் என்ன சொன்னாரு அப்படின்னா, இந்த படம் வந்து ராட்சசன் கிடையாது, ராட்சசனை எதிர்பார்த்து இந்த படத்துக்கு வராதீங்க அப்படின்னு சொன்னாரு. இன்ஃபேக்ட் வந்து ஒரு டேக்லைன் மாதிரியே கிரியேட் பண்ணாங்க, இட் இஸ் நாட் ராட்சசன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ராட்சசன் கிடையாதுங்கிறது நம்ம படம் பார்த்த உடனே தெரிஞ்சிருச்சு. ஏன்னா ராட்சசன் வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர். அதாவது அந்த படம் பார்க்குறப்ப நம்மளுக்கு ஒரு பயத்தை உண்டு பண்ணும். கிட்டத்தட்ட பேய் படம் பார்க்குற மாதிரி தான். அந்த படத்தை சில பேர் இன்னமும் வந்து தனியாலாம் பார்க்க விருப்பப்பட மாட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு படமா அது ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லராக இருக்கும். ஆனால் இந்த படம் வந்து ஒரு மர்டர் மிஸ்ட்ரி. ஸோ ஜானரே வேற. பொதுவாக மர்டர் மிஸ்ட்ரி அப்படின்னாலே வந்து ரெண்டு விதமான ஸ்க்ரீன் பிளே தான். அதாவது வந்து யாரு கொலை பண்ணாங்க அப்படிங்கறத வந்து கிளைமேக்ஸ்ல காட்டுறது, இல்லைன்னா கொலை பண்ணது இவன் தான் அப்படிங்கறத ஒரு 1 hourல காமிச்சிட்டு இந்த கொலை பண்ணவனை அந்த படத்தோட போலீஸோ இல்லைன்னா ஹீரோவோ எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கறத தான் வந்து படமா எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த ரெண்டே ஆப்ஷன் தான் ஸ்க்ரீன் பிளேல. பட் ஃபார்மட்டா பாக்குறப்போ ஒரே ஃபார்மட்டா தான் எல்லா படத்துலையுமே மர்டர் மிஸ்ட்ரியில ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. என்ன அந்த ஃபார்மட் அப்படின்னா, படம் ஸ்டார்டிங்ல ஒரு 25 to 30 மினிட்ஸ்க்கு ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் மாதிரி காட்டுவாங்க. அதாவது எந்த மாதிரியெல்லாம் கொலை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 25-30 மினிட்ஸ்க்கு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் காமிப்பாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் அண்ட் ரீசனிங். இது எதுக்காக கொலை நடக்குது, என்ன காரணத்தினால நடக்குது, பண்றவன் யாரு அப்படிங்கிற மாதிரியான இன்வெஸ்டிகேஷன்லாம் ஒவ்வொரு கொலை நடக்கிறப்பையும் கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்ன க்ளூவை வச்சு அப்படியே ப்ராக்ரஸ் பண்ணிட்டே போவாங்க. ஃபைனலா நடக்கிறது வந்து கன்க்ளூஷன். அது வந்து மோஸ்ட்லி கிளைமேக்ஸ் ஒரு 30-35 மினிட்ஸ்க்குள்ள இருக்கும். அதுதான் வந்து கிளைமேக்ஸ், ப்ரீ கிளைமேக்ஸ் அண்ட் கிளைமேக்ஸ் போர்ஷன்ஸா இருக்கும். ஸோ இந்த ஃபார்மட் இருக்குல்ல, இந்த முதல் 25 மினிட்ஸ் இருக்கிற எஸ்டாப்ளிஷ்மெண்ட், அடுத்து ஒரு 1.5 hours இருக்கிற இந்த இன்வெஸ்டிகேஷன் அண்ட் ரீசனிங், அப்புறம் ஃபைனலா இருக்கிற அந்த 30 மினிட்ஸ்க்கு இருக்கிற கன்க்ளூஷன், இந்த சீக்வன்ஸ்ல எந்த விதமான சேஞ்சுமே எந்த படத்துலயுமே இருக்காது. ஆனா ஆரியனை பொறுத்த வரைக்கும் இந்த சீக்வன்ஸை ஷஃபிள் பண்ணியிருக்காங்க. அதாவது எடுத்த உடனே கன்க்ளூஷன், அதுக்கு அடுத்தது எஸ்டாப்ளிஷ்மெண்ட், அப்புறம் இன்வெஸ்டிகேஷன் அண்ட் ரீசனிங். ஸோ இந்த ஷஃபிள் பண்ணது தான் ஆரியனை ஒரு யூனிக்கான படமாவும் வித்தியாசமான ஒரு ஸ்கிரீன் பிளே உள்ள படமாவும் ஆக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தை ரொம்ப நாளா ஷூட் பண்ணாங்களோன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா படத்துல வந்து விஷ்ணு விஷால் பாக்குறப்போ ஒவ்வொரு சீன்ல கொஞ்சம் ஒவ்வொரு மாதிரி இருக்காரு. சில சீன்ஸ்ல பாத்தீங்கன்னா முகம்லாம் பயங்கரமா ஊதி போயிருக்காரு. இன்னும் சில சீன்ஸ்ல பாத்தீங்கன்னா கண்ணெல்லாம் ஒட்டி போய் எப்போதும் நம்ம பாக்குற விஷ்ணு விஷால் அதே மாதிரி தான் இருக்காரு. மேபி ரொம்ப நாள் ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்களா, அதனாலதான் இந்த சேஞ்சஸ் இருக்கான்னு எனக்கு தெரியல. பட் என்னவா இருந்தாலுமே அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்தது செல்வராகவன், அவரு ஒரு முக்கியமான ஒரு ரோல் ஒன்று பண்ணியிருக்காரு. அவர் எப்போதுமே அந்த ஒரு மீட்டர்ல இருப்பார்ல, கொஞ்சம் மூடியான ஒரு கேரக்டர், ரொம்ப ரிசர்வ்டா, ரொம்ப நிறைய பேசாம 2 வார்த்தை 3 வார்த்தை பேசுற மாதிரி தான் இருப்பார் இல்லையா, அந்த மாதிரியான கேரக்டர் தான் இந்த படத்துலயும் பண்ணியிருக்காரு. அது இந்த படத்துக்கு உண்டான அந்த கேரக்டரைசேஷனுக்கு அது ஈஸியா மேட்ச் ஆகுது. சரி, படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் முன்னாடி சொன்னேன்ல, இந்த சீக்வன்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது எஸ்டாப்ளிஷ்மெண்ட், அப்புறம் இன்வெஸ்டிகேஷன் அண்ட் ரீசனிங், அப்புறம் கன்க்ளூஷன், இந்த 3 பார்ட் இந்த சீக்வன்ஸ் இருக்குல்ல, இது ரீஷஃபிள் பண்றது தான் இந்த படத்தோட யூனிக்னஸ். ஆனா சின்ன பிரச்சனை என்ன நடக்குது அப்படின்னா, இந்த ரீஷஃபிள்னால இந்த முதல் 1 hour கடைசி 1 hour பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அதாவது எடுத்த உடனே கன்க்ளூஷன் வருது, பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அது ஒரு 40-45 மினிட்ஸ்க்கு சூப்பரா இருக்கு. அதே மாதிரி கடைசியா இன்வெஸ்டிகேஷன் அண்ட் ரீசனிங், இதெல்லாம் எதனால நடக்குது, எதுக்காக பண்றாங்க அப்படிங்கிற அந்த ஒரு க்ளோஷர் கொடுக்குற இடத்துலயும் பாத்தீங்கன்னா அந்த இன்வெஸ்டிகேஷன் அண்ட் ரீசனிங் வந்து நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. லைக் ஒரு 35-45 மினிட்ஸ் இருக்கு. ஆனா மற்ற படத்துலலாம் ஒரு 25 மினிட்ஸ் 30 மினிட்ஸ்க்கு மட்டுமே காட்ட வேண்டிய அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் படத்தை ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரமா கொண்டு போறாங்கிறதுனால அது சில இடத்துல டிராப் ஆகிற மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, கமர்ஷியல் பர்பஸ்க்காக இந்த லவ் எபிசோட்ஸ், அப்புறம் போலீஸ் ஆஃபீஸர்னு இருந்தா அவருக்கு வந்து லோக்கல் ஏரியால இருக்கிற ரவுடி கிட்ட இருந்து அடியாள் கிட்ட இருந்து பிரச்சனை வரும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சேர்த்து ஆட் பண்றது வந்து இந்த படத்தோட கோருக்கு எந்த விதத்துலயும் ஆட் பண்ணல. ஸோ இந்த விஷயங்கள்லாம் சேர்ந்து இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல காமிக்கிறப்போ சில இடங்கள்ல டிராக் ஆகிற மாதிரி இருக்கு. ஓவராலா பார்த்தா போர் அடிக்காது. பட் சில இடத்துல இதெல்லாம் நம்ம தேவையில்லையே, எதுக்கு இது வந்து கொண்டு வராங்க, இல்ல எதுக்கு இது காட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம படம் பார்க்குறப்ப வரும். மேபி இந்த எபிசோட்ஸ், இந்த லவ் எபிசோட்ஸ், இந்த ரவுடி, அதனால நடக்கிற சண்டை, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கட் ஷார்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இது இன்னும் கிறிஸ்பா சொல்ல வேண்டிய விஷயத்த மட்டுமே எடுத்துக்கிட்டு ஒரு படம் கொடுத்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எக்ஸஸான சில விஷயங்கள் படத்துல இருந்தாலுமே படத்தை முழுசா பார்த்து முடிக்கிறப்போ ஒரு வித்தியாசமான படம் பார்த்தோம் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீலை படம் நம்மளுக்கு கொடுத்துருது. எனக்கு இன்வெஸ்டிகேஷன்ஸ், மர்டர் மிஸ்ட்ரி, இந்த மாதிரியான படங்கள்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த படம் ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்கும். ஏன்னா ஸ்கிரீன் பிளேல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஃபார்மட்டை ஷஃபிள் பண்ணி இதுக்கு முன்னாடி வந்த படங்கள் மாதிரி இல்லாம யூனிக்காவும் வித்தியாசமாவும் கொடுத்துருக்காங்க. ஆரியன் வித்தியாசமான ஒரு மர்டர் மிஸ்ட்ரி மூவி. தியேட்டர்ல போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நான் வேற ஒரு வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.